வரதானம் அனைத்தையும் தந்தைக்கு ஒப்படைத்து தாமரை மலருக்கு சமமாக விலகியும் பிரியமாகவும் இருக்கக்கூடிய டபுள் லைட், அதாவது ஒளியாகவும் லேசாகவும் இருப்பீர்களாக. விளக்கம்: தந்தையுடையவர் ஆனதுக்கப்புறம் நம்மக்கிட்ட என்னெல்லாம் சுமை இருக்கோ அது அத்தனையும் அவர்கிட்டயே கொடுத்துடணும். டபுள் லைட் அப்படின்னாலே அர்த்தம் என்ன அப்படின்னா, பாபா கிட்ட எல்லாத்தையுமே ஒப்படைச்சிருது. எல்லாத்தையுமே ஒப்படைக்கிறது அப்படின்னா, இந்த உடல் கூட என்னோடது கிடையாது, உடலே நம்முடையது கிடையாது. அப்படிங்கும்போது உடல் சார்ந்து வரக்கூடிய கவலைகள், துன்பங்கள், பிரச்சனைகள் இதை மட்டும் ஏன் நம்ம சுமையாக எடுத்து சுமந்துட்டு இருக்கணும்? பாபா தான் கேட்காரு, மற்றதெல்லாம் என்ன? உடலும் உனது, மனதும் உனது, செல்வமும் உனது அப்படிங்கிற வாக்குறுதியை நம்ம பாபா கிட்ட கொடுத்துருக்கோம். எல்லாமே உன்னோடதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இனி எந்த விஷயத்துல நம்ம சுமையை எடுத்துக்கணும்? எல்லாமே உனதுன்னு சொல்லிட்டீங்க, அப்போ சுமையை மட்டும் எந்த விஷயத்துலேருந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு பாபா கேட்குறாங்க. இப்போ பாபா அழகாக சொல்கிறாங்க, தாமரை மலர் போல் நீங்கள் இருக்கணும்னு சொல்கிறாங்க. தாமரை மலர் என்ன பண்ணும்? சேத்துல இருந்தாலும் சேத்துல ஒட்டாது, தண்ணியில் அதனுடைய இதழ் ஒட்டாது. அதுபோல் தாமரை மலருக்கு சமமாக இருக்க சொல்கிறாரு. தாமரை மலர் எப்படி ஒட்டியும் ஒட்டாமலும் இருக்குதோ அதுபோல் நீங்கள் இந்த உடலில் தான் இருக்கீங்க, உடல்லிருந்து காரியங்களை செய்கிறீங்க, உடல் சார்ந்து எல்லா விஷயங்களையும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க. ஆனாலும் நீ இந்த உடல்லிருந்து ஞாரா பியாராவாக இருக்கணும், இந்த உடல்லேருந்து விடுபட்டு இருக்கணும், ஆனால் அன்பானவராக இருக்கணும். அப்போ தான் டபுள் லைட்டாக ஆக முடியும். இப்போது டபுள் லைட் அப்படின்னாலே ஒளியாகவும் லேசாகவும் இருக்கக்கூடிய தன்மை. அவ்வாறு டபுள் லைட், அதாவது ஒளியாகவும் லேசாகவும் ஆவீர்களாக அப்படிங்கிற வரதானத்தை பாபா நமக்காக கொடுக்கின்றார். ஓம் சாந்தி.